உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். ஆ, அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? சின்ன நீயா? என்ன யாரு மாறுகால் மாறுகை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்? தாங்க முடியாம ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மையை பத்தி. சரி உடியா, கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கிறானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனா அவனுக்கு இல்ல, அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சு விட்டானே. ஏன்? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கேயும் ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ, வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கும் தானே. ரவி, கேள்விப்பட்டேன் ஜார்ஜ் உனக்கு குத்துன ஊசி மயக்க ஊசி, அதனால நீ தப்பிச்ச. வேற ஏதாவது ஊசியா இருந்தா மாட்டிருப்ப. ஆமா, ஜார்ஜ புடிச்சாங்களா? அவனே இவங்க பிடிக்க. அவன் முன்னால் ஓட, இவங்க பின்னால் ஓட, இப்படி ஓட ஓட ஓட்ட பந்தயம் பிடி உஷாராஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி, எங்க சண்டைக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது அதானு பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தேன்னு. பொண்ணுன்னா போதும், மூஞ்சி கூட பார்க்க வேண்டியதில்ல. லைட்டா ரிப்பன் தெரிஞ்சா போதுமே, ஆரம்பிச்சிருவேன் உன் வேலையை. சரி, இந்த பொண்ணை பார்க்கலாமா? யோ, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி தவிர வேற ஒரு பொண்ணை நான் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்புறம் மணி என் வீட்டுக்கு போறேன். என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல பிரேக் ஆயிட மாத்திரப்பா. வண்டியில பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. நல்லதா போச்சு, எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வண்டியிலே உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் ஆளுங்க? ஏன், நான் உங்க ஆள் இல்லையா? நான் ஸ்டார்ட் பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, உங்க வண்டிக்குமா என்ன பிடிக்காம போயிடும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன ரிப்பேர் பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. ஜெனிஃபர், ஃபைனலா ஒன்னு சொல்றேன். நீ அநியாயமா இழந்த சொத்துக்களை எல்லாம் உனக்கு மீட்டு தரணும்னு ஆசைப்பட்டன ஒழிய உன்னையே சொத்து அடையணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதா உனக்கு நல்லது. நீங்க சொன்ன மாதிரி வேற வாழ்க்கை அமைச்சுக்க போறேன். இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியில இருந்து அவனால மீளவே முடியல. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் தான் வைஃப் இழந்தவரு. அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே. அது மட்டும் இல்ல, நானு காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நிஜமாவா? யார் உங்களை காதலிச்சது? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனால தான் காதல்ல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது? பொண்டாட்டி செத்தா அவ பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போன பொண்டாட்டிவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவனை எப்படிமா மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அவரை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, அது நான் சும்மா கேட்டேன். நீங்க சும்மா கேட்டீங்க, அப்ப நான் மட்டும் டிக்கெட் போட்டா கேட்டேன். மனசுல இருக்க அவனை டச் பண்ணலானே. ஆனா வந்து லவ் 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 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. ரவி, பவித்ராவா? ஏன் மழையில் நனையிற? உடம்புக்கு எடுத்துக்காத. வாங்க. படுத்துக்குங்க. நாட்டுல யாருக்கு நல்லது செய்யவே நினைக்க கூடாது பவித்ரா. நல்லதுக்கு காலமும் இல்ல, நல்லவனுக்கு மரியாதையும் இல்ல. அதுதான்
அவன் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இப்போதைக்கு இது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இனிமே என்னெல்லாம் புரிய போதோ. கண்ணு நம்ம கண்ணு பா. குட் மார்னிங். பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சுட்டானா? இருக்கட்டு பேசிக்கிறேன். எல்லாரும் காதல்ட பூ வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பேட்லயே வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்னை ஒரு வழி பண்றேன். சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாலோட ஹார்லிக்ஸுக்கு பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னசாமி பிஜ்ஜுக்கு. ஐயோ, வயிறெல்லாம் தீ மாதிரி எரியுது. யோ, நீ பாட்டில் இருக்கிற ரம்மெல்லாம் குடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ. பாத்திரம் கலவர பவுடரா? அட பாவிங்களா, அதாடா வைத்தியம் எல்லாம் கலக்குதுடா சாமி. வெளியா பாக்கெட்ல இருந்து எடுத்த காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு போ. யோ, என்றதுக்கு நேரமா 2க்கு மேல எனக்கு எண்ணிக்கே வர மாட்டேங்குது. அவசரமா உட்காருங்க. இப்படி உட்காரு. இங்கேயே வா. நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு? ஐயோ ஐயோ ஐயோ. உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். உனக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு கேட்க போறீங்க? முன்பின் தெரியாத என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க சிரமப்பட்டிருக்கப்போ உங்களோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மேல அக்கறை வைக்க கூடாதா? அதான் நீங்க விஷமா குடிக்கிற விஸ்கிக்கு பதிலா பாலையும், புகையா தள்ளுற சிகரெட்டுக்கு பதிலா பூவையும் வச்சேன். உங்க பாக்கெட்ல இருந்த பணம் எங்கேன்னு தானே கேட்க வரீங்க? இந்தாங்க. பெரிய ஓவியரான நீங்க மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்துறேன். சுவர் இருந்தா தான் சித்திரமே, உடம்பு நல்லா இருந்தா தான் மீதி எல்லாமே. குடிக்கிறவங்களை எல்லாம் திருத்துறதுக்கு உனக்கு என்ன வசந்தமாளிகை படத்துல வர வாணிசேன்னு நினைப்பா? கரெக்ட். ஆனா வீணத்தை வாசிக்க தெரியாது.